ஹே காய்ஸ், டே 2 இன் வயநாடு. ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து செம்மையாக ஊர் சுற்றிட்டு வந்தாச்சு. வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. விலாக் எடுக்கல, மறந்துட்டேன். ஸோ டே 2 பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. நேற்றே சொல்லியிருந்தாங்க நீங்கள் சீக்கிரம் கிளம்புனா தான் நிறைய இடத்த வந்து கவர் பண்ண முடியும், பிகாஸ் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால பயங்கர கூட்டம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் நாங்களும் எல்லாருமே ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி போய் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ கைஸ், நாங்கள் ஸ்டே பண்ண ஹாஸ்டல் வந்து இதுதான், கிராஸ் ரோட்ஸ் 1957 அப்படிங்கிற நேமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி. யார் வேணாலும் வந்து தங்கலாம், எவ்வளோ பீப்புள் வேணாலும் வந்து தங்கலாம். நமக்கு வந்து ஒவ்வொரு பெட் கணக்கு தான் இங்கே வந்து அமௌண்ட்டு. பர் பெட் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees. பயங்கர அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கும் நம்ம ரெண்டல் எடுத்துக்கலாம். நிறைய லாங் ட்ரிப் போகிறவங்கலாம் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி அந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு, சில் அவுட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆம்பியன்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 times வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நமக்கு என்ன வேணுன்றது சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பர் மீல் வந்து 60, 150 அந்த மாதிரி ரேஞ்சு. ஸோ பூஸ்ட்டு, காஃபி இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எங்களுக்கு ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஈவினிங் வந்தால் கேம் விளையாடுறது, நைட்டுனா கேம்ப் ஃபயரு, இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணாங்க. உண்மையிலே வேறு லெவல் ஸ்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஆப்பமும் கடலைக்கறியும் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் சைட் சீயிங் பார்க்குறதுக்காக கிளம்பி போனோம். அன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து மார்னிங் 8 o'clock வந்து கிளம்பியாச்சு. போகிறப்ப வந்து சாங்கெல்லாம் பாடிக்கிட்டு டிரைவர் அண்ணாவை டென்ஷன் படுத்திட்டு போனோம். நீங்களே கேளுங்களேன் எந்த அளவுக்கு பாடியிருக்கோம் அப்படின்ட்டு. சீலை செதுக்குமே பெண்ணின் விழிகளோ நம்மை செதுக்குமே. ரொம்ப காதலை இந்த பூமி கண்டெடுக்கும். பல மாற்றங்கள் வந்து வந்து போயிருக்கும். இந்த உலகத்தில் எவனுமே ராமன் இல்லை. Guys, day 2 spot 1 Phantom Rock. நல்லா ஜாலியாக காரில் வந்து சாங் கேட்டு வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்தாச்சு. இந்த இடம் ஆக்சுவலாக கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனோம். ரொம்ப அப்படியே பிளஸ்டாக, அமைதியாக, ஜாலியாக இருக்குது. ஸோ நம்ம போகலாம். இந்த ராக் வந்து என்னென்னா, அந்த ராக் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து சப்போர்ட்டே இல்லாமல் மேலே நிற்கிது பாருங்கள். அதுதான் இந்த இடத்துக்கான ஃபேமஸ் ஸ்பாட். ஸோ அப்படியே நாங்கள் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட் போகலாம். அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எங்கே வந்திருக்கோம்? கஷ்டப்பட்டு ஏறி அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தாலே செம்மையாக இருக்குது. வந்ததுக்கான இதுவே முடிஞ்சிச்சு. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ண போவாங்க. பட் 1 kilometer கிட்ட ட்ரெக்கிங் ஏறணும். நம்ம சதுரகிரியெல்லாம் ஏறினதுனால நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ மேலே வியூ சூப்பராக இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே போகலாம்.
சிவா எங்க போறீங்க? தெரியல, ஏதோ கேவன். நாங்கள் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இறங்கிடுவீங்களா? பார்க்கலாம். டன். இன்னும் இருக்கிற கேவ்ல தான் இருக்கும். உள்ளே வந்து நிறைய ஸ்டெப்ஸு ஏறி வந்தாச்சு. இதுக்குள்ளேயும் ஒரு கேவ் இருக்குது. ஸோ அங்கே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அது ஓப்பன் பண்ணலை. ஸோ இவளுங்க போய் என்ன இருக்குது அப்படின்னு போயிருக்காளுங்க. பட் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இறங்கணும். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழேயும் அவ்வளோ இறங்கணும். அதுக்கப்புறமும் வந்து நிறையா இருக்குது. ஸோ போகலாம். கத்திட்டு இருக்காளுங்க, கூப்பிட்றாளுங்க ஃபோட்டோ எடுக்க. ஸோ பேசிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இடுக்கு கை வேறி வாங்கிட்டோம். எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. கொஞ்சம் காலையில் பஸ் செம்மையாக இருந்திருக்கும். கொஞ்சம் ப்ரௌடாக இருந்தனால நமக்கு அந்த தெரியும். பட் இட்ஸ் ஒர்த். 50 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட்டு. பட் ஒர்த்து தான். ஆனால் செம்ம வேர்க்கையாக இருந்துச்சு இல்லை? மழைக்குள்ளே சில்லுன்னு இருந்துச்சு. பட் வெளில வந்தால் கொஞ்சம் வேர்த்துச்சு. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் ஈஸியாக ஏறி இறங்கிடலாம். பட் அப்பா அம்மாலாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கால் பண்ணிகிட்டே போர் அடிக்குது சீக்கிரம் வாங்கன்ட்டு. ஸோ இன்னொருத்தி வந்து சாகச பயணம் மாதிரி வந்துகிட்டு இருக்கா. ஸோ அவளுக்காக வெயிட் பண்ணி 2 பேர் உட்காந்துருக்கோம். அவள் உயிரோட வந்துட்டானா நாங்கள் கீழே போயிடுவோம். இதோ வந்துட்டா, வாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், பல்லு தான். போகலாம். ஒரு ஸ்டாலில் தான் 2 பேர் பிடிப்பாளுங்க. இந்த மாங்காய் எத்தனாவது கணக்குன்னே தெரியல. என்னக்கி வந்ததுலேருந்து எத்தனாவது சாப்பிட்ருப்போம்? வாயில வச்சு சாப்பிட்டு பாரு. மேடமோட மீல்ஸ் இதான் இன்னைக்கு லஞ்ச். மேடம்க்கு இது வந்து எங்களோட லஞ்ச் சாப்பிட்டு மாடல் மாதிரி இருக்கனா? நீங்களே சொல்லுங்க மக்களே எப்படி இருக்கான்னு. கமெண்ட் எல்லாம் டெலீட் செய்யப்படும். அசிங்கமான கமெண்ட்லாம் வந்தா நல்லா ஜூம்ல பார்த்து சொல்லுங்க.
ஸ்பாட் நம்பர் 4 பவானி சாகர் டேமா, பனசூரா சாகர் டேம் பேர் முக்கியம் இல்லை, டேமோட வரலாறு தான் ரொம்ப முக்கியம். ஏஷியாலே 2nd லார்ஜஸ்ட் டேம். ஸோ அந்த டேம்க்கு நம்ம வந்திருக்கோம். தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்து போட்டிங் போகலாம், ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. நம்ம எப்போதும் போல் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால என்ட்ரி டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு மேலே ஏறி வந்துட்டோம். வீட்டில் ரொம்ப டயர்டாக கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டாங்க. ஸோ இங்கே வேறு எதுவும் பெருசாக இல்லை. வேன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு ஆளுக்கு 15 ரூபா தான். நம்ம மேலே வந்து ஸ்டெப்ஸ் ஏறணும்னு தேவையில்ல, அப்படியே சுற்றி வந்து விட்டுறாங்க அது. பட் நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி தான் வந்தோம். ஸோ கிளைமேட் ரொம்ப வேர்க்குது, பட் சில்லுன்னு காற்று வருது. ஓகே, ஸோ நம்ம வயநாட்டில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அங்கே எல்லாத்துக்குமே என்ட்ரி டைம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ 5 o'clock மேலே எதுக்குமே என்ட்ரி பாயிண்ட் கிடையாது, எக்ஸப்ட் வியூ பாயிண்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேரம் போர்டு விளாண்டுட்டு அப்புறம் நைட் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கான vlog இதோட முடிக்கிறேன் கைஸ். நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். பாய்.